திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியை சார்ந்த பல ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து தங்களை விடுவித்து நாம் தமிழர் கட்சியில் இணைத்த ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்வை நம்ம பார்த்துட்டு அனைவரும் புரட்சி வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் அவர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருவதற்கான காரணம் அவர்கள் சந்தித்த சிக்கல்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி அந்த சிக்கல்களை பற்றி பேச தான் போகிறோம். அந்த சிக்கலை பற்றி பேசுவதற்காக சம்மந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க சந்தித்த சிக்கல்கள், அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி வருவதற்கான காரணங்களை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். 40 வருட காலமாக இங்கு வரும் இந்த ஆட்டோ சங்கத்தில் நான் தற்போது தலைவராக பொறுப்பேற்று பதவி வைத்து வருகிறேன். இந்த பொறுப்பேற்ற பட்சத்தில் தற்சமயம் இங்கே நடக்கும் சிக்கல் என்னவென்றால், கடைக்காரர்கள், அதாவது ஒரு தனிப்பட்ட 4 வியாபாரியோட குறிக்கோள் எங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும், இந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்யக்கூடாது, இடைஞ்சல் பண்ணணும். இது எதற்காகன்னா, இதற்கு முன்னாடி நாங்கள் பயணித்த ஸ்டாண்டு அண்ணா தொழிற்சங்க ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டோட ஒன்றிய செயலாளர் மற்றும் பேரூர் செயலாளர் எல்லாருமே இந்த பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க எங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட மாதிரி ஏதாவது செய்யணும், நம்ம கடமைன்னு அவங்கள நிற்க வைக்கக்கூடாது, 40 வருஷமாக இவங்க ஸ்டாண்ட் பண்ணவங்கள நம்ம இந்த பொறுப்பெடுத்தாச்சு, இந்த பொறுப்பு மூலமாக நம்ம இவங்களை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்லேயே எங்களை அகற்றக்கு முற்பட்டாங்க. இதை நிறைய இடத்துல நாங்கள் ஒரு பேப்பர் ரீதியாகவோ கலெக்டர்கிட்ட, எஸ்பி சார்கிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பேப்பர் ரீதியாக கொடுத்துருக்கோம், ரெக்கார்ட் ரீதியாக கொடுத்துருக்கோம். அவங்க இது வரைக்கும் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொன்னதை தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு கரெக்டான தீர்வு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோங்கிற வார்த்தை என்னைக்கு என் காதுக்கு அடிபட்டதோ அன்னையிலேருந்து 5 கிராமத்தில் ஹைவே ரோட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, உலகம் முழுவதும் எங்கே போனாலும் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு உண்டு, சங்கனி உண்டு. அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரணும்னா நுழைவு கட்டணம் கேட்பாங்க, அதை கொடுத்து தான் உள்ளே வரணும். என்ன ஒரு 4 ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 கிராம் பஞ்சாயத்துக்கு இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துறாங்க, வர முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு 5 கிராம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, தம்பி அங்கே விடாதுங்க, எங்கள் சங்கத்துக்கு கட்டுப்பட்டு எங்கள் கூட வாங்க நீ சொன்னதுக்கு போங்கலாம் மயிறு ஒன்று உங்களுக்கு ரூபா தர முடியாதுன்னு சொல்லி 5 கிராம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுறாங்க. இது ஒரு சில கடைக்காரங்க அவங்களுக்கு ஆதரவு. இந்த பிரச்சனை மேலும் மேலே வந்துட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் சங்கம் அதிமுக சங்கம் தான், அண்ணாச்சி தலாசுந்தரம் தலைமையில் நடந்துகிட்டு இருந்து, அருமையாக நடந்துகிட்டு இருந்து. இருந்தாலும் இந்த 5 கிராமம் வியாபாரி சங்கம்லாம் சேர்ந்து ஆட்டோ சங்கத்துக்கு நுழைவு கட்டணம் கட்டாத ஆட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டையை இழுத்து விட்டு பல பிரிவு நிலையம் சண்டை போட்டு இன்றைக்கி நொந்து நூலாகி ஒரு 7 பேர் மேலே பொய் கேஸு போட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆள் கேஸ் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு சில கடைகள்காரங்க எங்கள் 7 மேலேயும் கேஸ் போட்டு ரொம்ப கொடுமையை அனுப்பிச்சுட்ருக்கோம். அந்த கொடுமையை நாங்கள் தாங்க முடியாமல் எவ்வளவோ போராட்டம் நடத்தணும், முடியவே முடியலை. ஏன்னா ஒரு பாவப்பட்டவன் ஃபோன் பண்ணால் மினிஸ்டர் ஃபோன் எடுக்க மாட்டார், அந்த வர்த்தக சங்க தலைவர் ஃபோன் பண்ணால் எடுப்பார். அது அவங்க தகவலான தகவல் போய் எங்களை மேலும் மேலும் பாதிக்கப்படுது. அதான் எங்கள் அண்ணன் சீமன் கட்சி, அந்த சீமன் கட்சியில் நாங்கள் 40 பேரை இணைஞ்சிருக்கோம். நேற்று ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஃபோன் தான் போட்டோம், மாவட்டம் எல்லா அட்வொகேட்டும் 5 கிராம் ஸ்டேஷனில் நல்ல கருத்தை தான் பேசுனாங்க, தவறான கருத்து பேசவில்லை. 40 வருட காலத்துக்கு முன்னாடி இதில் இருந்த கடைகள் 1-2 கடைகள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்டுன்னு இருக்குது. அது மையமாக இந்த 5 கிராம்னு சொல்லி ஒரு நேம் இருக்குதுன்னா அது இந்த ஆட்டோ ஸ்டாண்டு தான். வேறு எதை வச்சுமே 5 கிராம் ஒரு நேமாட்டு இல்லை. இப்போ தற்சமயம் அந்த கடைகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கனால எங்களை அப்புறப்படுறதுக்கு அவங்க வழிவகுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்காரங்களோட எண்ணங்கள் என்னென்னா, சாமானிய மக்கள் நம்ம நினச்சா என்னவும் பண்ணலாம். அதாவது கடைக்காரர்களும் மொத்த கடைக்காரர்கள் கிடையாது, நான் அதை சொல்ல மாட்டேன், குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் தான். ஏன்னா எல்லா கடைக்காரர்களும் எங்களோட நண்பர்கள், நாங்களும் பேசி எடுத்துருக்கிறோம், சந்தோஷமாக தான் இருக்கிறோம், அவங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. ஒரு 4 நபரோட மறைமுகமான ஒரு செயல்பாடெலாம் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. பஞ்சாயத்துக்காரங்களும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, காவல்துறை மீறமாக அவங்கள்ட்ட சொல்லி காவல்துறை எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் எங்கே தான் வாழ முடியும், எங்கே தான் நாங்கள் எங்கள் வருவாயும் குடும்பத்தை நாங்கள் எப்படி தான் பார்க்க முடியும்? அதுக்கு ஒரு காரணம், தீர்வு வேணும்ல. இத்தனை வருஷம் இல்லாத காலத்தை இப்போ அவங்க புதுசாக கொண்டு வர காரணம், இந்த இதுக்கு மத்தியில் ஜாதி பிளவுன்னு ஒன்று கொண்டு வராங்க. நாங்கள் இந்த ஸ்டாண்டில் ஒரு 40 வட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த 40 பேருமே பல சமுதாயப்பட்ட மக்கள் இங்கே வண்டியை தொழில் செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் அந்த ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே கடந்த நாங்கள் இன்ன வரைக்கும் ஒற்றுமை தான் இருக்கோம். சின்ன எங்களுக்குள்ளே ஒரு இது இருந்தாலுமே எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் நாங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த குழப்பத்தை கொண்டு வரணும், அதாவது ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறத அவங்க முன்னெடுத்து வராங்க. ஏன்னா மற்ற வழியில் எங்களை பிரிக்க வழி இல்லை, இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, இவங்கள ஒற்றுமை உடைக்கணும்னா இதுதான் வழின்னு சொல்லி அந்த ஜாதி பிளவுகளை கொண்டு வரைக்கும் அவங்க ரொம்ப முற்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டாண்டுக்கு 2010 வந்தேன். வரும்போது இங்கே அண்ணா தொழிற்சங்கம் தான். அப்போது கொஞ்சம் சப்போர்ட்டுகள் இருந்து, தலவாய் சுந்தரம் ஏற்பாடில் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்து, ஹெல்ப்பாக இருந்து
வேறு போக போக ஒரு பிரச்சனைகள் ஸ்டாண்டில் அந்த கடை வண்டி விடும்போது அவங்க பார்க்கிங்காக வண்டி விடுறதுக்காண்டி எங்களை அவாய்ட் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு யாருமே வரல. அதில் முக்கியமாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் ஸ்டோர். அவங்க வண்டி கடை முன்ன பார்க்கிங் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கடை வச்சுருக்கேங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பார்க்கிங் எதுவும் கொடுக்கல. அப்போ அவங்க பார்க்கிங் கொடுத்தா மக்கள் வந்து அவங்க இதில் வந்து விட்டுருவாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நாங்கள் அதில் அவங்களுக்கு இடம் போட்டு தான் வண்டி விட்டு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்லை ஒரு கிறிஸ்துமஸோ ஒரு பொங்கல் வந்தாலோ நாங்கள் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவங்க எங்களை ஒரு அடிமையாட்டுமே பார்த்து எங்களை ரொம்ப அவாய்ட் கீழ்த்தர மாட்டு. இவனை ஆட்டோக்காரன் தானே, அவனை என்ன பண்ணுவானா, நம்ம பணம் இருக்குது, நம்ம அரசியல் பவர் இருக்குன்ட்டு அவங்க ரொம்ப பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் போய் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு முறையீடு பண்ணும்போது உடனே அதில் அடிக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணுறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் அவங்க வந்து ஒன்றியமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. அது அப்படி இது இப்படி பஞ்சாயத்துக்கு போனால் பஞ்சாயத்துலேயும் அவங்க சாதகமாக பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போய் வாழ்வாதாரத்துக்கு முட்டுறது ஒன்றுமே இல்லை. தலைவாய்த்துட்டு போய் பார்த்தா அது எல்லாமே செசிம் தான், நான் மட்டும் பேசாச்சு அப்படின்னு அவரு சொல்கிறாரு. அவரு இவன் சொல்கிறத கேட்டுட்டு அவரு ஆடுறாரு. அப்போ நாங்கள் 40 குடும்பம் டெய்லி 30 ரூபா இல்லை 35 ரூபாய் தள்ளி நாங்கள் சாயங்காலம் 6 மணி நேரம் 300 ரூபா 350 ரூபாய் ஓடுறோம். இல்லை மினி பஸ்ஸு இல்லை ஃப்ரீ பஸ்ஸு. ஒரு ஆட்டோக்காரங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய வயிற்றுச்சல். ஏன்னா நாங்கள் காலையில் விடைக்காலம் 4 மணிக்கு வரோம், நைட்டு 12 மணியில் கிடைக்கும். 450 ரூபா 400 ரூபா கொண்டு போய் எங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது கிடையாது. அப்போ நாங்கள் இதில் கிடந்தா கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா சம்பத்தி மணிக்கு கோடி கணக்கில் அன்னைக்கு 5ஆம் எடுத்துகிட்டு அங்கே 5ஆம் யாரும் சொந்தம் கிடையாது, எல்லாரும் பிழைக்க வந்தவங்க தான். அப்போ இன்னைக்கு எல்லாரும் 5ஆம் நான் தான் 5ஆம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு செய்கிறாங்க. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் ஆட்டோ வச்சு நம்பி தான் இருக்குது. அவங்க பெரும்போக்கில் கடையை கட்டி வச்சுக்கிட்டு பார்க்கிங் கொடுக்க மாட்டேன் வாங்கன்னு பஞ்சாயத்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இல்லை என்ன தெரிஞ்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தா முடியலை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட்டு அண்ணா தொழிலும் தரலை. ஏன்னா நாங்கள் படிக்காத ஒரு எஜுகேட் தான். ஏன்னா நாங்கள் இதில் கிடக்கிறது எங்களுக்கு படிப்பே கிடையாது. ஏன்னா படிச்சது நாங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இஓவாக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் எல்லாமே ஆயிருக்கலாம். ஆனால் எங்களால் முடியலை. நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து தெருவில் கிடந்து நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். அதுக்கு இவனை விட மாட்டேங்கிறாங்க 5ஆமத்தில். இதே இது 5ஆமத்தில் வேறு யாராவது வந்து ஆட்டோ ஓட்டுனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. அப்போ நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும்? அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி தெருவும் தினமே வந்தாச்சு. அப்போ அது இவ்வளோத்துக்கும் அவன் ஒன்றியம் ஏடிஎம்கில் ஒன்றியம் ஆன பிறகு இந்த பிரச்சனை அவ்வளோவே ஒன்றியம் ஆன பிறகு அப்போ தலைவாய்த்து நாங்கள் நேரடி எத்தனை முறையாக முறையிட்டாச்சு. அவர் சொல்ல எல்லாமே அவன் தான், அவன் சொல்ல கேட்டால் தட்டுப்பட முடியாதுன்னு அவர் பேசுகிறாரு. அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன அடிபட்டு செத்து தான் இருக்கோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து கடைசியில் எல்லா இதுவும் பார்க்கும்போது எங்களுக்கு சாதாரணமாக நம்ம அண்ணன் சீமானவங்க வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தாங்க. எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம், சப்போர்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக போய் சேர்ந்தோம். எங்களுக்கு சின்ன பிரச்சனை நேற்று வந்து ஒரு 10 நிமிஷம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு பிரச்சனை நிற்கும்போது எங்களுக்கு உடனே வந்து அவங்க தான். நான் முன்னாள் இந்த வார்டினுடைய ஒரு கவுன்சிலராக இருந்தவன். இதே அதிமுக கவுன்சிலர். 5 வருஷமாக நான் என்னுடைய கடமையை செவ்வனேன்னு செயல்பட்டு கொண்டிருந்தேன். இந்த அதிமுகவில் இருந்த சமயம் இந்த ஏரியாலையும் நானும் பொறுப்பாக இந்த அதிமுகவில் கிளை செயலாளராக இருந்தேன். என்னை இந்த கிளை செயலாளராக இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் நான் அந்த வழக்குக்கு சம்மந்தப்படாமல் நான் என் வண்டி எஃப்சி விட்டுருந்தேன் 1 மாதமாக. அந்த எஃப்சிக்கு வேலை நடக்கக்கூடிய 1 மாதத்தில் இப்படி ஒரு இடையில ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தை பெருசாக்கி அந்த சம்பவத்தில் என்னையும் ஈடுபடுத்தி என் பேரையும் அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து என்னையை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் 7 பேர் உண்டு. 7 பேரும் நாங்கள் அந்த கைது நடவடிக்கைக்கு பயந்து நாங்கள் தலைமறைவாக இருந்தோம். அந்த தலைமறைவாக இருந்த நேரத்தில் தான் இவங்க அவங்களுக்கு உள்ள விருப்பமான ஆட்களை சேர்த்து அவங்க புதுசாட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை உருவாக்கி எங்களுக்கு போட்டியாட்டு அதை இவனுங்களுக்குள்ளே அடி வைக்கிட்டு அந்த அடியினால் வரக்கூடிய பிரச்சனையால் காவல்துறை பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சமூகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த காரணத்தை காணித்து அடியோடு ஒழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனை இந்து மாத்திரம் இல்லை, பழைய காலத்தில் இருந்தே நார்வேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்வேல் மீனாட்சிபுரம் ஷாஜகான் ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, பழமையான ஆட்டோ ஸ்டாண்டு. இந்த நாங்கள் இருக்க வருஷத்தோடு அது பழமையான ஆட்டோ ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டை இதே மாதிரி பிரச்சனையில் அங்கே உள்ள பெரிய பெரிய பண முதலாளிகள் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை மாற்றணும் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. கலெக்டர் லெவலுக்கு போச்சு, எஸ்பி லெவலுக்கு போச்சு. ஆனால் அங்கே உள்ள சங்கத்துக்காரங்க அதை சட்ட மூலமாகவும் சட்ட நடவடிக்கை மூலமாகவும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடும் அந்த இடத்த நிலையாக இன்னும் வரைக்கும் பாதுகாத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிக்காரங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஏற்றாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தீஸ்ன்னு ஒரு ஜவுளி கடை இருக்கும். அந்த ஜவுளி கடைக்கு முன்னாடியும் பாரம்பரியமிக்க பழைய ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. அந்த ஆட்டோ ஸ்டாண்டையும் அவங்க அதிகார பலத்திலையும் பண பலத்திலையும் மாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் தொழிலாளர்களுடைய ஆட்டோ தொழிலாளர் ஒற்றுமையினாலேயும் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பினாலேயும் அந்த அவங்களுடைய சதி முறியடிக்கப்பட்டு இன்றைக்கி அங்கேயும் அவங்க வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாமல் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 5 கிராமத்தில் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இந்த ஊரிலே படித்த நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் சொந்த தொழில் பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம் ஒரு படித்த இளைஞனுக்கு வேலை தான் கொடுக்கல, அவன் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கும்
ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கல. இல்லைன்னா அவங்க அரசாங்கத்து மூலயமா இவ்வளோ வண்டி ஓடுதே நாங்கள் லோனு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்குக்காரங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து இது பண்ணதும் கிடையாது. நாங்களாட்டே நாங்கள் உழைக்கிறோம், ப்ரைவேட் ஃபைனான்ஸில் தான் போடுறோம், அதிக வட்டி கொடுக்குறோம். இதில் அரசாங்கத்தில் வருஷத்துக்கு வருஷம் எஃப்சிங்கிற பேரில் பணம் கூட்டுறாங்க, இன்சூரன்ஸுன்னு பேரில் பணத்தை கூட்டுறாங்க. இது அவ்வளவும் நாங்கள் இந்த வண்டி ஓட்டத்தை வச்சு தான் அதுக்கு அரசாங்கத்துக்கும் நாங்கள் வரியாக செலுத்துகிறோம். எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி கிடைக்குது. ஆனால் நாங்கள் கொண்டு போகக்கூடிய வருவாய் வந்து மிக மிக குறைவு. இந்த சொற்ப வருவாயை வச்சு ஒருத்தர் இன்னைக்கு இருக்க காலத்தில் அந்த குடும்பத்தை நடத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் நாங்கள் ஒரு முறையாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் கட்சியின் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்த விஜய் அண்ணன் அவர்கிட்ட நாங்கள் சென்று முறையிட்டோம். அவங்க பக்கபலகமாக இருந்த 5 கிராமம் மகளிர் ஒன்றிய பொறுப்பாளர் பகவதி அம்மாள், அடுத்தபடியாக தீபக் அவர்களுடைய மனைவி கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்திருக்கிற மாண்புமிகு திருமதி ஜெனிஃபர் அவர்கள் எங்களுக்கும் பக்கத்துணையாக இருந்து சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க செயலும் போட்டாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆனாலும் அவங்க உடனே வராங்க, என்னன்னு கேட்குறாங்க. போலீஸு பிரச்சனைனாலும் அவங்க எங்களுக்கு சார்பாகிட்டு அதனுடைய நியாயத்தன்மையை அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவங்கள மேலும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு எங்கள் நியாயத்தை அவங்ககிட்ட முறையாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறதோட ஒரு பவர்ஃபுல் அதை எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த சட்ட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள் பிரிவு எல்லோரும் சேர்ந்து அந்த காவல்துறையை அண்டி அவங்ககிட்ட அந்த புகார் மனுவை விசாரணையை அவங்க வந்து அவங்க பாணியில் சொல்ல செம்மியும் நாங்கள் சொல்கிறதோட அவங்க சொல்கிறதான் அதிகமாக கேட்குறாங்க. ஆகவே எங்களுக்கு பக்கபலகமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் என்றும் பக்கபலமாக இருந்து உறுதுணையாக பாடுபடுவோம். எங்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம். ஆனால் இதோட தாக்கம் கண்டிப்பாக நான் சொல்கிறோம், எங்கள் வயிற்றில் அடித்ததாக இதோட தாக்கம் இந்த எலெக்ஷனில், அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷனும் சரி, அடுத்து வர உள்ளாட்சி எலெக்ஷனும் சரி, கண்டிப்பாக தாக்கத்தை நாங்கள் காட்டுவோம். அதில் எந்த இதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா 40 பேருங்கிறது வந்து 40 ஆட்டோக்களில் 40 குடும்பம், 40 குடும்பங்கிறது வந்து 400ல் 4000 ஓட்டு. இந்த 4000 ஓட்டு அவங்களுடைய தாக்கத்தை எப்படி கொண்டு வருங்கிறது அரசியல்வாதியாக அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம 16 வருஷம் பயணித்த அந்த அண்ணா தொழிற்சங்கம் எதுக்கு நமக்கு உதவி செய்யாத காரணம் என்ன? ஒரு நிர்வாகினால். அந்த ஒரு நிர்வாகி பேச்சை கேட்டு இந்த 40 குடும்பத்தையும் 40 பேரையும் தெருவில் விட்டாங்க. கேட்டால் நான் அனாதை மாதிரி தான் இருந்தோம், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், யாருமே இல்லாமல், வரவங்கலாம் அடிக்கிற மாதிரி அந்த நிலைமையில் நாங்கள் இருந்தோம். அப்போ இதெல்லாம் மாற்றி கொண்டு வந்து நாம் தமிழர் சங்கம் தான். நாம் தமிழர் அண்ணன் சீமானோட கோட்பாட்டில் நம்ம இணைஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்க பண்ணி தந்துருக்காங்க. எல்லாமே எந்த விதத்தை ஒரு சப்போர்ட்டுக்கும் பண்ணி தராங்க. எது கேட்டாலும் உடனே அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. முன்னே எங்களுக்கு தேவை அதுதான், எங்கள் வாழ்வாதாரத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் நாங்கள் நிற்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம். இந்த 40 உறவுகளும் நிற்கதியாக நிற்கிறாங்க, நடு ரோட்டில் நிற்கிறாங்க, யாருமே ஆதரவற்ற நிலையில் நிற்கிறாங்க. எங்கடா போகிறதுக்கு, நம்ம சொந்த கட்சியை நம்மளை சதிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நடு ரோட்டில் நிற்கும்போது நமக்கு அந்த விஷயம் நமக்கு வெளியே தெரியுது. நம்ம களத்தில் இறங்கி நம்ம முதல் கட்டமாட்டு இந்த தகவலை மாவட்ட பொறுப்பாளர், கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் அண்ணனுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். அதுவும் சார்ந்து நம்முடைய கன்னியாகுமரி சட்டமன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தீபக் சாலமனுக்கும் தகவல் தெரிவிக்கிறோம். அண்ணன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் உடனே களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது மிக 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 ஏமாற்றப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்குது இந்த அண்ணா தொழிற்சங்கம் இவங்களை. அப்போ உடனே நம்ம என்ன செய்யறோம், இந்த தகவலை நம்ம தொழிற்சங்க பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பு தென்னரசு அவர்கிட்ட மூலம் கடத்தி செந்தமன் என்னுயிர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு இந்த தகவலை கடத்துறோம். அண்ணன் அடுத்த பதில் அங்கேருந்து சொல்கிறாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம அந்த 40 உறவுகளுக்கும் உரிமைக்கு நம்ம கூட இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நம்ம கொடுக்கணும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. உத்தரவின் அடிப்படையில் நாங்கள்லாம் களத்தில் செயல்பட்டோம். எங்களுடைய செயல்பாடு இந்த 40 தொழிலாளருக்கும் மிகவும் சரியானதும் தரமான ஒரு விஷயமா இருந்தனால இவங்க 40 பேரும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியில் இத்தனை ஆண்டுகளும் நாம் திராவிட கட்சிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு கருத்து அவங்க மனதில் புரிதலோடு வந்ததுனால உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, களத்தில் சரியாக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் 40 பேரும் உடனடியாக இணைகிறோம்னு சொல்லி அண்ணன் தலைமையில் கடலம்மா மாநாடு நடக்கும்போது அண்ணன் தலைமையில் இணைகிறாங்க.